மார்க்கெட்டில் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆப்பிள் சார்ஜரை ஐஃபோன் கிட்ட டச் பண்ணால் ஒரிஜினல் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் வருது. அதனால இதை ரொம்ப பேர் ஒரிஜினல் ப்ரூஃப்னு நம்புகிறாங்க. இது உண்மையா இல்லை இதையும் ஃபேக் பண்ண முடியுமா? இன்றைக்கி அதை ப்ராக்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல இந்த வைரல் வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். ஹாய் காய்ஸ், நான் ராக்கி. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த டெஸ்ட் உண்மையாகவே ஒர்க் ஆகுதான்னு வெரிஃபை பண்ணுறோம். அப்புறம் அதுக்குள்ளே என்ன இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட 2 சார்ஜர் இருக்குது. ஒன்று ஆப்பிளோட ஒரிஜினல் சார்ஜர், இன்னொன்று அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டில் வாங்கினது. என்னோட ஆப்பிள் சார்ஜர்கிட்ட என் ஃபோனை கொண்டு வரேன். எந்த ஒரு பாப்பப்பும் வரலை. ஸோ அதுவே அந்த வெப்சைட்டுக்குள்ளே வாங்கின ஒரு சார்ஜரை என் ஃபோன்கிட்ட கொண்டு வரேன். கொண்டு வந்த உடனே ஒரு பாப்பப் வருது. அந்த பாப்பப்பை கிளிக் பண்ணால் டைரெக்டாக ஆப்பிள் சார்ஜரோட லிங்க்குள்ளே அது போயிடுச்சு. ஸோ இதை மட்டும் பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இப்போ வரைக்கும் எல்லாமே அந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஒர்க் ஆகுது. ஆனால் இது மட்டும் போதுமா? இல்லை, இதுக்கு பின்னாடி வேறு என்ன இருக்குது? வாங்க அதையும் பார்த்துருவோம். இந்த சார்ஜருக்குள்ளே அப்படி என்ன இருக்குது, ஏன் அதனால் பாப்பப் ஆகுதுன்னு இந்த சார்ஜரை ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். டூல்ஸ் ரெடி, சம்பவத்துக்கு தேவையான பொருளும் ரெடி. சரி, இப்போது இந்த சார்ஜரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் இதோட குவாலிட்டி. இது மெயின் பிசிபி, சார்ஜிங் ரிலேட்டட் எல்லாம் இதில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான விஷயம் இன்னும் கிடைக்கல. இது சார்ஜருக்கு வெயிட் ஃபீல் கொடுக்கறதுக்காக வச்சுருக்க மெட்டல். இதுதான் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கலாம். இதுதான் NFC டேக். ஃபோன் சார்ஜர் கிட்ட டச் பண்ணும்போது ரீட் பண்ணது இந்த சின்ன NFC டேக் தான். இப்போது இந்த NFC டேக்கை வெளியில் எடுத்து இதில் என்ன டேட்டா இருக்குன்னு முதல்ல ரீட் பண்ணி பார்க்கலாம். இந்த NFC டேக்கை ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் ஆப் ஸ்டோர்லேயும் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி ரீடில் கிளிக் பண்ணி அதை ரீட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, இதுதான் இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஆப்பிளோட சார்ஜர் லிங்கை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த NFC டேக்கை நம்ம ரீரைட்டும் பண்ண முடியும். ஓகே, இப்போது இதை ரீரைட் பண்ணி வேற ஒரு லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. இந்த கேஸ் பாருங்கள், இது ஒரு சாதாரணமான கேஸ் தான். ஆனால் இந்த மாதிரி கேஸ்க்குள்ளே கூட அந்த NFCயை வச்சு நம்ம எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணுமோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த சார்ஜர் கேஸ்லேயும் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பாப்பப்பை டச் பண்ணால் டைரெக்டாக ஆப்பிள் கேஸோட லிங்க்குள்ளே அது போயிடுது. இந்த NFCயை வச்சு உங்களால் நிறைய விஷயம் பண்ணிக்க முடியும். அதாவது உங்கள் ஃபோன் பின்னாடி இன்னொரு ஃபோன் டேப் பண்ணும்போது உங்களை சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸை கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் உங்களோட லிங்க் ஷோ ஆகிற மாதிரி கூட செட் பண்ணிக்க முடியும். அதுக்கான வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குன்னு நான் ஃபுல் வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவோட நோக்கம் ஒரு அவேர்னஸ் மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி ஃபேக்கான ப்ராடக்ட் மார்க்கெட்டில் நிறையவே இருக்குது. நீங்கள் ஒரிஜினல் தான் வாங்க போகிறீங்கன்னா நியர்பை ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்குறது நல்லது. இல்லை ட்ரஸ்டடான செல்லர்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அங்கேயும் சீரியல் நம்பர், பில் குவாலிட்டி இதெல்லாம் செக் பண்ணி வாங்குறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெக் மித்தை பஸ்டிங் வீடியோ நிறைய கொண்டு வரேன். நான் ராக்கி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.